பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4வது ஆண்டில் இன்று அடி எடுத்து வைத்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு பிரணப் முகர்ஜி. குடியரசுத் தலைவர் மாளிகை முதலாக பொதுமக்களுக்காக ஆண்டு முழுவதும் திறக்கப்பட்டது திரு பிரணப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் ஆன பிறகுதான். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த அழகிய மாளிகையை கண்டு ரசித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். I, Pranab Mukherjee, do swear in the name of God that I will faithfully execute the office of President of India. கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிரணாப் முகர்ஜி தான் வாழும் குடியரசுத் தலைவர் மாளிகையை மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையை பின்பற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள சுமார் 69 பாரம்பரிய கட்டிடங்களை புதுப்பிக்கும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு அங்கமாக ராஷ்டிரபதி பவனுக்குள்ளேயே ஒரு பொது நூலகம் மற்றும் இந்திய வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. 3 ஆண்டு நிறைவடைந்துள்ள இந்த வேளையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு பராமரிப்பு இன்றி இருந்த 2 மணிக்கூண்டுகளை புதுப்பித்து மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். ஏற்கனவே சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட இந்த மணிக்கூண்டின் சீரமைப்பு பணியும் சுண்ணாம்பு பூச்சு மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புதுப்பித்த மணிக்கூண்டுகளை திரு பிரணாப் முகர்ஜியே வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார். இந்த கிளாக் டவர் ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் ஆக்கும். ராஷ்டிரபதி பவன் 1929ல் கம்ப்ளீட் ஆனப்போ கம்ப்ளீட் பண்ண பில்டிங். இது இங்கே பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டோட கமாண்டன்டோட ஆஃபீஸாக இருந்து, ஆனால் ஒரு கழிஞ்ச 60-70 வருஷங்களில் அதில் ஒருபாடு ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்து. இப்போ அந்த ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் மாற்றி அது ஒரிஜினலாக எப்படி இருந்தோ அதே ரூபத்தில் அதை திரும்ப கொண்டு வந்திருக்கும். அதோட ரெனோவேஷன் முழுவன் ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் ഉപയോഗിച്ച് അതുപോലെ തന്നെ இந்த லைம் யூஸ் பண்ணிக்கொண்டுள்ள கன்ஸ்ட்ரக்ஷன். மணிக்கூண்டுகள் மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்று மருத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஆயுஷ் ஆரோக்கியா கிளினிக் ஒன்றையும் நிறுவியுள்ளார். அதேபோல் குடியரசுத் தலைவர் மாளிகையின் சுகாதார மையத்தையும் புதுப்பித்துள்ளார் திரு பிரணாப் முகர்ஜி. கடந்த 3 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் மாளிகை பற்றிய கண்காட்சிகள், புத்தகங்கள், வரலாற்றை போற்றும் புத்தகங்கள் என்று பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் முகர்ஜி. அது மட்டுமல்லாமல் அறிஞர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தங்கும் விதமாக பல நிகழ்ச்சிகள் என்று புதிய முயற்சிகளிலும் ஈடுபட்டார். கடந்த ஆண்டு ஜூலை 25 முதல் இந்த ஆண்டு ஜூலை 24 வரை சுமார் 6 லட்சம் இந்திய குடிமக்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி பார்க்க வந்துள்ளனர். நடனம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக அவற்றின் நிகழ்ச்சிகளுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகை திறக்கப்பட்டது. பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் ஆண்டில் 1 மாதம் மட்டுமே மக்கள் மாளிகையில் உள்ள முகல் பூங்காவை பார்க்க அனுமதிக்கப்படுவர். ஆனால் அவர் பதவியேற்ற பிறகு ஆண்டு முழுவதும் மக்கள் வந்து செல்லும் இடமாக மாறியுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகை. ബഹുമാനപ്പെട്ട രാഷ്ട്രപതി പ്രണാബ് മുഖർജിയുടെ 3ാമത്തെ ആനിവേഴ്സറി കംപ്ലീറ്റ് ആകരുത്. അവർ ചാർജ് എടുത്ത് 3 വർഷം തികയരുത്. இந்த 3 வருஷத்தில் அவர் ഒരുപാട് ഇനിഷ്യേറ്റീവ്സ് എടുത്തിരിക്കാർ. இந்த ഇനിഷ്യേറ്റീവ്ஸில் ராஷ்டிரபதி பவன் சாதாரண ஆள்காரர்களுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணுறது, ராஷ்டிரபதி பவனோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுறது, ராஷ்டிரபதி பவனோட பல அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஆர்கிடெக்சர், ஆர்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட புக்ஸ் இறக்கிறதுக்கு வேண்டியுள்ள சிரமங்கள் நடந்திருக்கு. ராஷ்டிரபதி பவனில் நிறைய கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் தொடங்கியிருக்கார். அப்போ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் அடுத்த 2 வருஷம் தொடர்ந்து அவருடைய லீடர்ஷிப்பில் நடப்பாக்க பிரசிடென்ட் செக்ரட்டேரியட். பிரதமர் மோடியின் கனவு திட்டமான ஸ்மார்ட் நகரத்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நிறைவேற்றும் விதமாக ஒரு ஸ்மார்ட் டவுன்ஷிப்பை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இம்மாளிகையில் வேலை செய்யும் அனைவருக்கும் வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளது. மாளிகையின் வளாகத்தில் வாழும் அனைத்து வீடுகளுக்கும் வைஃபை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து சேவைகளையும் கணினி அல்லது ஸ்மார்ட் போன் மூலமாக பெறவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. We have already declared Rashtrapati Bhavan as 100% Wi-Fi. ராஷ்டிரபதி பவனில் மேக்ஸிமம் டிஜிட்டலாக இங்கேயுள்ள பவர் யூசேஜ், வாட்டர் யூசேஜ், சியூவேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே டிஜிட்டலாக ஒரு டேஷ்போர்டு உண்டாக்கி சென்ட்ரலாக மானிட்டர் பண்ணி மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் கன்சர்வ் பண்ணவும், அதோட கூட ராஷ்டிரபதி பவன் எப்படி மாடர்ன், ஹைடெக், கிரீன், என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எஸ்டேட்டாக மாற்ற முடியும் എന്നുള്ള ഒരു ശ്രമം.
மக்கள் வரி பணத்தில் பராமரிக்கப்படும் குடியரசுத் தலைவர் மாளிகை மக்கள் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றியது பிரணாப் முகர்ஜியின் சாதனை என்றே சொல்லலாம். அவருக்கு பின்வரும் குடியரசுத் தலைவர்களும் பிரணாப் முகர்ஜியை பின்பற்றி குடியரசுத் தலைவர் மாளிகையை மக்கள் எளிதில் அணுகும் மாளிகையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாகும். ஒளிப்பதிவாளர் நதீம் அகமதுடன் சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.